ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் சோமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் இது தீபாவளிக்கு மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இதை செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 3 to 4 days வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவு மைதான்றது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த ரெசிபி செஞ்சாலும் நீங்கள் மாவை சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அதில் இருக்க கட்டி இல்லைனா வேறு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் நல்லா ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக எப்போவுமே இருக்கும். அதுக்காக தான் ரவை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அது வெறுதாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ரப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா அடித்து நல்லா சாஃப்டாக பிசையணும். அப்படின்னா தான் வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சோமோஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு இடிக்கல் வச்சு இந்த மாதிரி நல்லா இடித்து விட்டுக்கோங்க. நம்ம போலி மாவு எப்படி நல்லா அடித்து ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இடிக்கலை வச்சு நான் இடிச்சிட்டேன் ஒரு 4-5 தடவை. இப்போ வந்து மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படின்னா அதில் இருக்க ரவை நல்லா ஊறி நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து அது மேலே ஒரு ஈர துணி போட்டுட்டு நான் வந்து 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளுக்க வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1/2 கப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ பொட்டுக்கடலையோட 2 ஏலக்காயை வந்து நான் சேர்த்து அரைக்க போகிறேன். நல்லா வந்து பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து அரைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அரைக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம மிக்சியில் இருக்க ஹீட்னால என்ன ஆயிரும்னா அந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் வந்து ரொம்ப அப்படியே ஜவ்வு மாதிரி லைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் தனித்தனியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இப்படி ஒன்றா சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பிளேட்டில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுட சுட ஆட் பண்ணிடாதீங்க. சுட சுட ஆட் பண்ணோன்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து அதே பேன்லேயே 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இதுக்கு ஆட் பண்ணும்போது நல்லா முத்துன தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அது வந்து ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணுறத விட நல்லா வந்து முத்துன தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நார்மல் தேங்காய்ன்றதுனால நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங்கில் வைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சுகரோடு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்ச பின்னாடி அதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா ஈவனாக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு மாவு போட்டு நல்லா வந்து மாவை நல்லா கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கிண்ணம் இல்லைனா ஏதாவது சின்ன பிளேட் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி வந்து அச்சு வச்சு எடுத்துக்கோங்க. அச்சு வச்சு எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன ஷேப்பில் பூரி மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு சுற்றி வந்து தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிடுங்க. அந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷீட்டில் சுற்றி வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த பார்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து
ஃபோக்கை வச்சு நல்லா டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொழுக்கட்டை அச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நல்லா உங்களுக்கு அந்த அச்சு வந்துடும். அப்படி அது மாதிரி சேம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஸ்பூனில் வந்து பின்னாடி டிசைன்ஸ் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கத்தி வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணாலும் அழகாகவே நீட்டாகவே வரும். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ரெடி பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து சோமாஸ் அச்சுனே தனியாக வச்சுருப்பாங்க, அதில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நார்மலாக உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஷேப்ஸ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஓரத்தில் தண்ணி வச்சு தடவி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணணும் சைடில். அப்போ தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த உள்ளுக்கு இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு இருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியில் வந்து ஆயில் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நல்லா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சோமாஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் 10 கூட பொரிச்சு எடுக்கலாம். ஏன்னா இது வந்து மினி சோமாஸ் தான். நான் வந்து பெரிய சோமாஸ் ரெடி பண்ணலை. அப்படி நீங்கள் அகலமான பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அகலமான பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பெரிய சைஸில் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டன் கலரில் வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளையாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக நல்லா மொறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வந்துடும். ஏன்னா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். நல்லா 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வந்தாச்சு. அந்த ஷேப் பாருங்கள் அழகாக அப்படியே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஷேப் அப்படியே இருக்குது. அந்தளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி ஃபோக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்றீங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி, நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.